கொஞ்சம் தூரம் நானும் வரலாமா? எதுக்கு? சும்மாதான். வேணாம், நானே போயிடுவேன். இல்ல, நானும் வருவேன். வா. நீ உங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்கலாம். ஆனா நீ பிகாம் ஃபைனல் இயர் படிக்கிற பொண்ணுங்கிறத மறந்துடாத. வா. எதை செய்யலாம் எதை செய்ய வேணாம்னு டிசைட் பண்ற அளவுக்கு பக்குவப்பட்ட பொண்ணு நீ. ஏன் நின்ட்ட? வா. நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றது ஓப்பனா நேராவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. என்ன பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது. நான் போறேன். நில்லு. நீ இப்ப என் மனசுல பெரிய சுமையா இருக்க. உன்னை முத பார்த்ததுல இருந்து என் மனசு குத்திக்கிட்டே இருக்கு. என்னால தாங்க முடியல. நீ விரும்புறேன்னு சொன்னா அந்த வேதனை போயிடும். நீ விரும்பலன்னு சொன்னா கூட அது போயிடும். எல்லாத்தையும் மறந்துடலாம் பாரு. சொல்லு. எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ நீ என்ன விரும்புறேன்னு நான் முடிவு பண்ணிக்கலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம். சரி, விரும்பலன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டுமா? ஏன் இப்படி எல்லாம்? அப்போ நீ என்ன விரும்புறல்ல? நான் அப்படி சொல்லலையே. சரி, நீ விரும்பல. என்ன இது? நான் போறேன். நில்லு. ரெண்டுல ஒன்னு சொல்லிட்டு போ. நாளைக்கு சொன்ன போதுமா? பல இடத்துல தேர்ந்தேன் இன்னைக்கு போய் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து போய் சொல்லக்கூடாது. நேத்து நீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த என்ன பார்த்தத நானும் பார்த்தேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நாளைக்கு நான் காத்திருப்பேன். உன் மனசை கெடுத்தது யாருமா? 2-3 நாளாவே நீ ஒரு மாதிரியா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஒண்ணு இல்லண்ணே. ஏதோ இருக்கு. காலையில் நான் போகும்போது வரும்போதெல்லாம் சின்ன புள்ள மாதிரி ஓடி வந்து என் கழுத்தை கட்டிப்பிடிச்சு கலகலன்னு பேசுவேன், சிரிப்பேன். ஆனா 2-3 நாளா நீ என்னை பார்க்கவே இல்லை. ஒரு வார்த்தை கூட பேசல. நான் ஏதாவது தப்பு பண்ணேனா சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. வினி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இல்லண்ணே, யார் மேலேயும் தப்பு இல்ல. அம்மா, நீ இந்த குடும்பத்தோட விளக்கு. அது காத்துல ஆடவும் கூடாது, கருகிடவும் கூடாது. நான் எப்பவும் போல சந்தோஷமா தான் இருக்கேன். வீணா என் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. ஏண்டா, அவதான் சொல்றாள் அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் அவளை போட்டு தொந்தரவு பண்றீங்க? வாங்கடா. நான் என்னமோ கோவத்துல அம்மா கிட்ட கொடுத்த சால்வியை திருப்பி வாங்கிட்டேன். அதனாலதான் நீ என்கிட்ட பேசாம. அண்ணே, நான் அன்னைக்கு ராத்திரி அதை திருப்பி கொடுத்துட்டேன். நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. இல்ல. சரி, நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன்டா. கர்த்தர் மேல சத்தியம், அம்மா மேல சத்தியம், என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். வேண்டாம்.
அவளை நம்பாதரான்னு கேட்டியா நீ? இப்ப என்ன ஆச்சு? கடைசியில டீல்ல விட்டு போயிட்டா. மினி சொன்னா அவ பின்னாடியே சுத்தன. உன்னதாண்டா உலக்க மாதிரி நிக்கிறான் பாடுறா. அந்த இன்ஸ்பெக்டருக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சிருந்தாலாவது நம்ம மனசுக்கு நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப நம்ம அடி வாங்கினது ஒண்ணுதான்டா மிச்சம். பெரிய அமராவதி அம்பிகாபதி நினப்பு. அவ ஒன்னா நம்பர் ஃப்ராடுரா. அவங்க அண்ணனை காப்பாத்துறதுக்காக உனக்கு அல்வா கொடுத்துட்டா. அல்வான்னா சாதாரணமான அல்வா இல்லடா, ஒரிஜினல் திருநெல்வேலி அல்வா. டேய் விட்டு தொலைடா. இந்த அமராவதி இல்லைன்னா இன்னொரு அனார்கலி. இல்லடா, எனக்கு எப்பவும் ஒரே அமராவதி என் மினி தான். அவ என்ன விரும்புறா. அவ இல்லாம நான் இல்ல. நீ திருந்தவே மாட்டடா. நீ வேணா பாரு, மினி மினின்னு பைத்தியக்காரமா சட்டை பிச்சு தெருத்துருவா அலை போறப்பாரு. ஏய் ஏய், என்ன முறைக்கிற? சொன்ன உடனே ஐயாவுக்கு சுருன்னு ஏறுதோ? இங்க பாரு, இப்ப சொல்றேன்டா, சத்தியமா அவ உனக்கு கிடைக்க போறது இல்ல. டேய் டேய், அவன் போ. ஜீவா எஸ் ஆர் நோ, ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமா இருக்கு. நேர்ல வேண்டாம், பதில் கடிதத்துல தந்தா போதும். ஐ லவ் யூ ஜீவா, கேர் ஆஃப் கேப்டன் தர்மராஜ், சென்ட் தாமஸ் ஸ்ட்ரீட். நீதான் அவனை வர சொன்னியா? அண்ணே நீ சொல்லித்தான் இங்க வந்தானா? Categorized into three main groups. Hey, who are you? Hey, what are you doing? What is this?
இவன் என் வீடு தேடி வந்து என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். என்ன திமிரு இருக்கட்டா இவனுக்கு? இவன் தொல்லை தாங்க முடியாம என் தங்கச்சி என்கிட்ட வந்து ஓடு கதறி எழுவுறாடா. பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? சொல்லுங்கடா. டேய், போறேன்னு மட்டும் நினைக்காத. ஒண்ணு சும்மா விட மாட்டேன்டா. வாங்கடா. ஏன்டா இப்படி பண்ண? என்னடா இதெல்லாம்? அவன் சொன்னது போயிடா. மினி அப்படி சொல்லியிருக்க மாட்டா. வேண்டாம், அவளும் வேண்டாம், அவ பல போன காதலும் வேண்டாம். நீ மேல அவளை பார்க்க மாட்டேன், அவ கூட பேச மாட்டேன், அவளை பத்தி நினைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுறா. சத்தியம் பண்றா. டேய் கேசவா, இப்ப நீ சத்தியம் பண்ணலனா உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் கிடையாது. சரி, இனிமே என்னோட மினியை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நினைக்க கூட மாட்டேன். இது சத்தியம். ஹலோ, நான் தான் ஜீவாவோட ஃப்ரெண்டு ராகவன் பேசுறேன்ப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஜீவா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை, சும்மாதான். அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். இதோ புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். What do you want, sir? Hey! Who are you? ராஜசேகர். அங்கே நில்றா. சார் நீங்க தான் மிஸ்டர் கேப்டனா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பார்க்கறேன். தூக்குறேன். எவ்வளவு நேரம் மேல தூக்குறேன் சார். வேண்டாம், அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அங்கிள் வேண்டாம், இவர் ஜீவாவுடைய அப்பா. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். How do you do? I am fine. How do you do? I'm also fine. Run. ஏன்பா, இந்த பைத்தியத்தை எப்படா சமாளிக்கிறீங்க? நான் எவன தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க, என்ன சுட்டு பொசுக்கிருப்பான். போட்டோம். ஜீவா எப்படி இருக்கா? எங்க இருக்கா? உள்ள இருக்கான். ஓ, என்னப்பா, என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன தகராறு. எவன்டா உன் மேல கை வச்சது சொல்லு. வேண்டாம்ப்பா, தப்பு என் மேலதான். அதுக்குதான் இந்த தண்டனை. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கப்பா, ப்ளீஸ். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள எலும்புகளும் உடையலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம்ப்பா, இந்த நிலைமையில அம்மா என்ன பார்க்க வேண்டாம். இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதீங்கப்பா. உடம்பு குணமானதும் படிப்பு நிறுத்திட்டு வீட்டுக்கு வரேன். இனிமே அம்மா விருப்பப்படியே நடக்கிறேன் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா அது? MBA படிக்கணும்னு நீதான் ஆசைப்பட்ட. இப்ப என் பாதிரியை படிப்பு நிறுத்திடுறேன்னு சொல்றேன். இது பாரு, உன் விருப்பத்துக்கு மாறா நானும் அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டோம். அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்காத. ஒழுங்கா படிப்பை முடிச்சிட்டு வா. உன்னை இந்த நாளைக்கு ஆளாக்குனவன. வேண்டாப்பா, நான் தான் எல்லாத்தையும் மறக்கணும்னு சொன்னேன்ல. விட்டுருங்க ப்ளீஸ். நில்லு நில்லு. உங்க அண்ணன்களை விட்டு ஜீவாவை கண்ணா முன்னாடி அடிச்சு போட்டு நீ கூலா காலேஜுக்கு போயிட்டு இருக்கியா? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேக்குறேன். ஏதாவது பேசுங்கன்னு பல்ல இழிச்சு நீதான வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்த. எங்க அண்ணனை காப்பாத்துக்கன்னு அவன்கிட்ட நீதான வந்து கெஞ்சன. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா
அவ லெட்டர் கொடுத்தப்பவே அதை கசக்கி அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவனை அடிக்கிறதுக்கு அடியாட்கள் செட் பண்றியா? சீ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஜீவாவோட அப்பா மாதிரி தெரியுது. எவன்டா என் மகன் மேல கை வச்சுவேன்? சொல்லுங்கடா. எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இருக்காது. உண்மை சொல்லுங்க. என் புள்ள மேல கை வச்சவன் எவன்? எங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றோம்ல சார். நிச்சயமா உங்களுக்கு தெரியும். உங்களை சொல்ல வைப்பேன். அந்த ராஸ்கலை கொல்லாம விட மாட்டேன். சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. தெரியாது சார். உண்மை சொல்லுங்க. சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். ஆனா என்கிட்ட மறைக்கிறீங்க. இப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே. நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? கேட்டல்ல அவங்க அப்பா சொன்னதெல்லாம். அவனை அடிச்சது யாருன்னு மட்டும் சொல்லி இருந்தோம், உன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடும். சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. இனிமேல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையா தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். அடா, உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத. போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல, பின்ன நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன்.
ஜீவா அவ எதுக்கு இங்க வந்தா? சொல்லுடா, எதுக்காக வந்தா? புதுசா ஏதாவது கதை வந்துட்டு போறாளா? இல்ல, இல்லன்னா எதுக்காக வந்தா? அவ என்ன விரும்புறேன்னு சொல்றதுக்காக வந்தா. நிஜமாவே அப்படி சொன்னாளா? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொன்னா. அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அதுக்கு நான் என்னடா சொல்றது? அதான் நீங்க 2 பேரும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களே, அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு. என்னால அதை மீற முடியலடா. போயிட்டா. டேய் டேய், வாடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாமணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தடா உன் ஆளுன்னு சொல்லணும். கம். தேங்க்ஸ். இந்தடா உன் ஆளு, புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீ மேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம 2 பேரும் நிக்கிறது இடைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நினைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. வா வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லி தொலையேண்டா. அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? ஏ சீ சீ சீ, இது லவ்வாடா. விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. டேய் ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்ப பார். கம் ஆன் ஐ சே, கம் ஆன். லவ்ல இறங்கு. கம் ஆன் டா. கம் ஆன். கம் ஆன் ஐ சே, கம் ஆன். அவங்கள நீங்க 2 பேரும் எடுத்து காலி பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. ஏன் அப்படி? என்னமோ தெரியல. ஏன் அப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா? ம், இனிமே எப்போ பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு ம், எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆத்தங்கர பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் அதான், உள்ள வாங்க. சரியான இடம்டா, அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கேயே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு, யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? நான் 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 நோ. மினி நான் தான் கூட்டு வந்தேன், நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ. மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு? முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா, சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. வேணா வேணா வேணா, என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன்.
புள்ள மாதிரி நினைச்சிடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள் அங்கிள் அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, see, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Attention. இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிடு. ஏன்னா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்தாலும் வரலாம். நடத்து தரேன். பஸ் வந்துருச்சு. மினி செயின் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்.